ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நான் எங்கே போகிறேன் அப்படின்னா, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இடமான சுக்வா கீஃப் என்ற ஒரு மார்க்கெட்டுக்கு வாங்க, நீங்களும் என்னோட போகலாம். அங்கே என்ன இருக்குது, அது என்னத்துக்கு விசேஷம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இன்றைக்கி நான் ஆஸ் யூஷுவல் சேம் மெட்ரோ ஸ்டேஷன். இன்றைக்கி நான் மௌன விரதங்க, அதான் உம்முன்னு போகிறேன். சும்மா ஜாக் பண்ணேன். எஸ், மெட்ரோவில் போயிட்டு இறங்கி ரெண்டு மெட்ரோ எடுக்கணும். ஆமாம், எஸ். இப்போ நான் போய்கிட்ருக்கேன் மெட்ரோ ஸ்டேஷனில். இந்த சுக்வா கீஃப் என்னத்துக்கு பிரசித்தப்பட்டது அப்படின்னு சொன்னால், இது கத்தாரில் உள்ள தலைநகரமான தோஹாவில் தான் இருக்குது. ஒரு வரலாற்று சந்தைன்னு சொல்லலாம். சந்தை அப்படி இல்லைனாக்க என்னது மார்க்கெட்டுன்னு சொல்லலாங்க. பாரம்பரிய கட்டிடங்களை கொண்ட அருமையான ரொம்ப பிஸியான ஒரு மார்க்கெட்டு. உள்ளூரில் மட்டும் இல்லை, சுற்றுலா பயணிகளுக்கும் ரொம்ப பிரபலமான ஒரு இடம்னு சொல்லலாம். முழுமையாக ஒரு புராண காலத்துக்கு நம்மளை அந்த இடத்துக்கு நம்ம போனோன்னா, ஒரு புராண காலத்துக்கு நம்ம போன மாதிரி ஒரு ஃபீல் வரும். இந்த மார்க்கெட்டில் பல்வேறு விற்பனை பொருட்கள்லாம் இருக்குது. முக்கிய அம்சம் என்னன்னா, சுக்வா கீஃப் இந்த பாருங்கள், இந்த மெட்ரோ ஸ்டேஷன். நான் சுக்வா கீஃப்க்கு வந்துட்டேன். சுக்வா கீஃப் மெட்ரோ ஸ்டேஷனுக்கு வந்தாச்சு. எஸ், இங்கேருந்து கொஞ்சம் தூரம் நடக்கணும். இங்கனைக்கிலேருந்தே அந்த புராண காலத்துக்கு நம்ம போகிற ஒரு ஃபீல் வரும். ரொம்ப நீட்டாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். ரொம்ப நீட், ரொம்ப க்ளீன். இது ரொம்ப முக்கியம் நம்ம வாழ்க்கைக்கும். எனிஹவ், அந்த பாருங்கள், இந்த போர்டில் எல்லாமே அந்த புராண காலத்து ஆதி காலத்து அந்த வாழ்க்கையை ரொம்ப அழகாக காமிச்சிருக்காங்க. மார்க்கெட்டு உள்ளே போனாலும் நமக்கு அந்த ஃபீல் அப்படியே வரும். ரொம்ப பிஸியாக இருக்கும். எனக்கு அங்கே போனால் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஏன்னா எனக்கு பிடிச்ச ஃபுட்டெல்லாம் சாப்பிட்லாம். ஒட்டகம். எஸ், அழகாக இருக்கும். இந்த பாருங்கள், அந்த காலத்தில் எப்படி மார்க்கெட்டுன்னு ஆசையாக இருக்குது பார்க்குறதுக்கே. நான் இப்போ மெட்ரோ ஸ்டேஷனை விட்டு வெளியே வந்தாச்சு. இப்போ இதுதான் என்ட்ரன்ஸ். மெட்ரோ ஸ்டேஷன் விட்டு வெளியே வந்ததுமே இந்த பாருங்கள், துணி கடைகள்லாம் இருக்குது. இது உள்ளே வந்ததுமே எனக்கு என்ன தோணுதுன்னா, ஸ்ரீலங்காலேயும் இங்கே தோஹா போர்ட் இல்லை, அங்கே கோல் போர்ட் உள்ளுக்கு போனோம்னாலும் இதே ஒரு ஃபீல் வரும். ஸோ அதே மாதிரி எனக்கு இங்கே வரும்போதும் வருது. கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது, பட் சேம் ஃபீலிங் எனக்கு. எல்லாமே ஒரு ஆன்டிக் ஸ்டைலில் இருக்கும். பாருங்கள், இங்கேருந்து ஆரம்பம். இப்படியே சுற்றி போகலாம். இங்கே என்னென்ன இருக்கும் அப்படின்னாக்க, மசாலா பொருட்கள், அப்புறம் பாரம்பரிய உடைகள், அப்புறமேலு உள்நாட்டு சித்திரங்கள், இதெல்லாம் விற்பனைக்கு இருக்கும். அப்புறமேலு கிஃப்ட் ஐட்டம்ஸ், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப நிறைய இருக்கும். எதை வாங்குறது அப்படின்னு தோணும். உள்ளே போனால் எல்லாத்தையும் அப்படியே அள்ளிட்டு வரலாம் போல் தோணும். கத்தார் எனக்கு வேலை கொடுத்த நாடு, எனக்கு ரொம்ப பிடிக்கும். இங்கே இப்போது சம்மர் சீசன், ரொம்ப ஹாட்டாக இருக்குது. இது உள்ளுக்கு அப்படியே பூந்து போக வேண்டியதுதான். பாருங்கள், இது ஆக்சுவலாக என்னன்னு எனக்கு தெரியல. ஐ திங்க் பர்ஃப்யூம் ஐட்டம்ஸ்னு நினைக்கிறேன். ஆமாம், பர்ஃப்யூம் மாதிரி தான் இருக்குது.
அப்புறமேலே இங்கே என்ன ஸ்பெஷல்னால் இங்கே வந்து இந்த கலாச்சார சம்பந்தமான ஷோஸ் இதெல்லாம் கூட நடக்குங்க. இங்கே ரொம்ப பிஸியாக இருக்கும் எந்த நேரமும். அப்புறம் எஸ், நான் திரும்பவும் அதை இது போட்டேன், ரிப்பீட் பண்ணேன். ஏன்னா அது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இந்த பிக்சர் எனக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. எஸ், இதுதான். இப்படியே சுற்றி நம்ம போகலாம், சுற்றி 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 நீங்கள் போகலாம். இது உள்ளுக்கே போயிட்டு என்ன வேணுமோ வாங்கலாம். இந்த துணிகள் வந்து ஆடைகள் இதெல்லாம் வந்து கத்தார் நாட்டில் உள்ள பாரம்பரியமான உடைகள் தான் இதெல்லாம். இப்படியே சுற்றிட்டு போயிட்டு இந்த பாருங்கள், இந்த சின்ன பாப்பாவை எவ்வளோ பாசமாக அவங்க தம்பியா தங்கச்சான்னு தெரியல, அவங்கள கூட்டிகிட்டு போகிறாங்க. எங்கே போகிறாங்கன்னு தெரியல. ரொம்ப க்யூட்டாக இருந்தது அதை பார்க்குறதுக்கு. பாருங்கள். ஓகே, எனிஹவ் ரொம்ப சூடாக இருக்குது. இப்படியே சுற்றலாம் நம்ம. இங்கே வந்து ஏஷியன் ஃபுட்டும் இருக்குதுங்க. இங்கே வந்து ஃபுட்டுக்கு ரொம்ப ஃபேமஸ் தான். அரபி ஃபுட் சாப்பிட்லாம். அது பாருங்கள், கலாச்சாரமான இந்த சிங்களத்தில் சொல்லுவாங்க பன் அப்படின்னு சொல்லிட்டு, தமிழ் வார்த்தை எனக்கு வர மாட்டேங்குது. அதுங்களில் செஞ்ச இந்த பேக் ஐட்டம்ஸ், கூடைகள், இந்த பாருங்கள், அப்புறம் ஸ்லிப்பர்ஸ் இதெல்லாமே இருக்குது. இப்படி போந்து போக வேண்டியதுதான். மார்க்கெட் உள்ள எல்லா ஐட்டம்ஸும் இருக்குது. எஸ், இந்த பாருங்கள், கிச்சன் ஐட்டம்ஸ் எல்லாமே வாங்கலாம். இது வந்து கத்தாரில் சுற்றுலா பண்ணுறதுக்கு முதல் இடம் இங்கேருந்து தான் ஆரம்பம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஆரம்பம்னு கூட சொல்லலாம். இங்கே பாருங்கள், மாலை, விதவிதமான மாலை, அப்புறமேலு என்ன பிரேஸ்லெட்டாக கைக்கு போடுறது இதெல்லாம் இருக்குது. ப்ரைஸ்னால் நான் எவ்வளோன்னு கேட்கல, என்னென்னா வாங்கலை. இந்த விளக்கு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. விளக்குகள், இந்த விதமான பொருட்கள் பாருங்கள், ஆன்டிக் லுக் இருக்குது. இல்லை, இப்போ ஒரு மஸ்ஜித் சொல்லுவாங்க, ப்ரே பண்ணுவாங்கள்ல, மஸ்ஜித். இது வந்து இந்த பாருங்கள், பாரம்பரிய மஸ்ஜித் கத்தாரில், சுக்வா கிஃப், இதுதான் அடையாளமே. ஸோ இதையும் பார்த்துட்டு அப்புறமேலு இன்னைக்கில் வின்டர் சீசனில் எல்லோரும் இங்கே ஈவினிங் உட்காந்து எல்லாம் என்ஜாய் பண்ணுவாங்க. அதுவும் தூரத்தில் தெரிகிறது வந்து கொரனேஜ் பக்கத்தில் தான் சுக்வா கிஃப் இருக்குது. வந்தால் என்ஜாய் பண்ணுங்க, ரொம்ப அழகாக இருக்கும். ஓகே, சுக்வா கிஃபை சுற்றி பார்த்துட்டு நான் இப்போ சாப்பிட வந்திருக்கேன். மணி 11:30 மணி. பட் ஐம் ஹங்க்ரி. ரொம்ப சூடு. இப்போ இங்கே சம்மர் சீசன். ரைஸ் செட் ஆர்டர் பண்ணியிருக்கேன். பார்க்கலாம் என்ன சாப்பாடு வருதுன்னு. ஓகே, வீடியோ என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஏதாவது குறை இருந்தால் நெக்ஸ்ட் டைம் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிட்டு அப்லோட் பண்ணலாம். எல்லோரும் பத்திரமா இருங்க, கவனமாக இருங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய், ஹாவ் அ கிரேட் டே. இதுதான் நான் ஆர்டர் பண்ண சாப்பாடு. மொட்டா ரைஸ் செட்டு, ரைஸு, பாயாசம், அப்பளம், அப்புறம் இது சட்னி, ஃபிஷ் ஃப்ரை, ஏதோ கூட்டு இருக்குது, அப்புறம் blah blah blah. Anyhow, I'm going to enjoy the food. Bye.